அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர் ஜீவிதா நாச்சியா அவர்கள் தன்னுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்ற பொதுமக்களோடு வரிசைகள் காத்திருக்கக்கூடிய அண்மை காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். தமிழகம் முழுவதுமே காலை 7 மணிக்கு விறுவிறுப்பாக தொடங்கிய வாக்குப்பதிவில் திருமங்கலம் தொகுதியினுடைய கழக வேட்பாளர் ஜீவிதா நாச்சியார் தூம்பக்குளம் பகுதியில் தன்னுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றி வருகிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சல்மான். வணக்கம் சல்மான். தற்போது தன்னுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்ற வருகை தந்த ஜீவிதா நாச்சியா அவர்கள் குறித்த கூடுதல் விவரங்கள், மேலும் பணம் விநியோகம் செய்வதாக ஒரு புகார் ஒன்றும் எழுந்திருக்கிறது, இது குறித்தான கூடுதல் விவரங்கள். மதுரை மாவட்டம் திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியுடைய அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய ஜீவிதா நாச்சியார் அவர்கள் அந்த தொகுதிக்குட்பட்ட திருமங்கலம் தொகுதிக்குட்பட்ட கள்ளுக்கிடி ஒன்றியம் தூம்பக்குளம் கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடி மையத்தில் தனது ஜனநாயக கடமையான வாக்களிப்பதற்காக அந்த ஜீவிதா நாச்சியார் காலை முதலாக பொதுமக்களோடு வரிசையில் நின்றபடி பின்னர் தனது வாக்கினை செலுத்தினார். ஜீவிதா நாச்சியாருடன் அவரது தாயார் மற்றும் சகோதரர் என குடும்பத்தினர் வந்து நேரடியாக அவர்கள் வாக்குகளை செலுத்தியிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக கழக வேட்பாளர் ஜீவிதா நாச்சியார் அவர்கள் அந்த வாக்குச்சாவடியின் முன்பாக செய்தியாளர்களை சந்தித்த போது அந்த திருமங்கலம் தொகுதியில் பல்வேறு பகுதிகளிலும் வாக்குச்சாவடிக்கு முன்பாகவே வாக்காளர்கள் வாக்கு செலுத்தியதற்கு பின்பாக வாக்காளர்கள் எந்த கட்சிக்கு வாக்களித்தது என கூறிய பின்பாக வாக்குச்சாவடிக்கு முன்பாகவே அது போன்ற பணங்களை விநியோகம் செய்கின்றனர். அதே போன்று அந்த வாக்குச்சாவடிக்கு வெளியில் எந்த காவல்துறையினரும் பாதுகாப்பு பணியில் இல்லை, அதே போன்று ரோந்து பணிகள் இல்லாத ஒரு சூழ்நிலையில் அந்த பகுதியிலே வாக்காளர்களிடம் இது போன்ற சின்னங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என வாக்கு சேகரிப்பதில் ஈடுபடுவதாக கூட குற்றம் சாட்டினார். இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும், அதே போன்று திருமங்கலம் தொகுதியில் கழக வேட்பாளராக இருக்கக்கூடிய ஜீவிதா நாச்சியார் அவர்கள் செல்லும் இடங்களில் எல்லாம் பொதுமக்கள் வரவேற்பு அளித்து ஒரு தைரியத்தோடு நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள் என ஊக்கம் அளிப்பதாகவும் கூட தெரிவித்தார். தொடர்ச்சியாக இந்த திருமங்கலத்தை பொறுத்த மட்டிலும் துரோகம் வீழ்த்தப்பட்டு நிச்சயமாக அந்த வெற்றி பெறுவேன், அந்த வெற்றியை கழக பொதுச் செயலாளர் புரட்சி சின்னம்மா அவர்களிடம் சமர்ப்பிப்பேன் என கூட செய்தியாளர்களிடம் சந்தித்து பேசியிருக்கிறார். திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியுடைய கழக வேட்பாளராக இருக்கக்கூடிய ஜீவிதா நாச்சியார் தனது வாக்கினை செலுத்திய பின்பாக திருமங்கலம் தொகுதியில் பல்வேறு வாக்காளர்களுக்கு பண விநியோகம் செய்யப்படுவதாக கூட குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். சூர்யா, திருமங்கலம் தொகுதி கழக வேட்பாளர் ஜீவிதா நாச்சியார் நிறைவேற்றிய ஜனநாயக கடமை குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி. மாண்புமிகு புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களின் ஆசையுடன் வாழ்த்துக்களுடனும் திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் நான் இவ்வளோ நாள் பிரச்சாரம் பண்ணி இன்னைக்கு வந்து ஓட்டு போட்டிருக்கேன். நிச்சயமாக இந்த முறை துரோகம் வேற இருக்கப்படும். இன்னமும் திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் நிறைய பூத்தில் வந்து வாசல்லே நின்று பணம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை ஸ்குவாடு இல்லை யாரோ போலீஸ் வந்து தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு நான் இது மூலமாக கேட்டுக்கிட்டு இருக்கேன். என்னதான் பணத்தை கொடுத்து விலைக்கு வாங்கணும்னு நினைச்சாலும் மக்கள் இந்த முறை திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் மாற்றத்தை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நிச்சயமாக திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியோட வெற்றியை நான் மாண்புமிகு சின்னம்மா அவர்களுக்கு காணிக்கையாக கொடுப்பேன். கொஞ்சம் நடவடிக்கை எடுங்க அரசாங்கம். ஏன்னா பூத் வாசலில் வச்சே மாற்றி 2 கட்சியும் போட்டி போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது கொஞ்சம் நடவடிக்கை எடுக்க சொல்லுங்கள்.